எங்க வீட்ல நல்லா ஓடிட்டு இருந்த ஹோம் தியேட்டர் பாத்தீங்கன்னா திடீர்னு அடைச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி என்ன கம்ப்ளைண்டா இருக்கும்னு கலட்டிட்டு வந்துட்டேன். உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா எதுவும் பேர்ன் ஆன மாதிரியோ கருகுன மாதிரியோ எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியல. போர்டு பாத்தீங்கன்னா புதுசு மாதிரி நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தது. சரி இந்த ஐசியை செக் பண்ணி பார்க்கலாம், ஐசி எதுவும் போயிருக்கலாம் அப்படின்ட்டு ஐசியை செக் பண்ணி பார்த்தேன். ஐசிலையும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவான கண்டிஷன்ல இருக்குது. சரி வேற என்னதான் கம்ப்ளைண்டா இருக்குன்னு ரொம்ப நேரமா போட்டு நோண்டிட்டே இருந்தேன். முன்னாடி இருக்க பேஸ் ரெசிஸ்டரை பாத்தீங்கன்னா லைட்டா அப்படி ஆட்டனம்னா வந்து பேஸ் வந்து போச்சு. சோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன் இந்த ரெசிஸ்டர் பாத்தீங்கன்னா நமக்கு போயிடுச்சு. இந்த ரெசிஸ்டரை மட்டும் மாத்திட்டோம்னா கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் ஆயிரும். நான் லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்ல இருந்து இந்த ரெசிஸ்டரை வந்து நான் வாங்கியிருக்கேன். இதோட விலை பாத்தீங்கன்னா 35 ரூபா தான். லிங்க் வேணும்னா சைடுல வியூ ப்ராடக்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ அந்த பழைய ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த புது ரெசிஸ்டரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். புதுசுக்கும் பழசுக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் எப்படி டான்ஸ் ஆடுதுன்னு. இப்போ இந்த புது ரெசிஸ்டரை அந்த போர்டுல நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பழையபடியே இருந்த மாதிரி சால்டரிங் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தறலாம். இப்போ நமக்கு வந்து ஹோம் தியேட்டர் வந்து பக்காவா வந்து பேஸ்லாம் வேலை செய்யுது. இப்போ நம்ம வந்து இருந்த மாதிரி எல்லா ஸ்க்ரூஸையும் மாட்டிட்டு ஃப்ரண்ட் பேனல் பாத்தீங்கன்னா க்ளூ கன் போட்டு தான் ஒட்டணும், அதையும் ஒட்டிக்கலாம். இப்போ நமக்கு ஃபைனலா பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் வந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம வீட்ல இருக்க பொருளை நம்மளே ரெடி பண்றதுல ஒரு தனி ஆனந்தம் இருக்குங்க.